கன்சல்டன்ட் இருப்பாங்க, பிஎம்சின்னு சொல்லுவாங்க. அந்த பிஎம்சி பொறுத்தவரையில அவர்கள் பாத்தீங்கன்னா அந்த சாலை இத்தனை மில்லிமீட்டர்ல இவ்வளவு தார் இருக்கு, இவ்வளவு பிச்சு இருக்கு, இவ்வளவு சாண்ட் இருக்கு, இவ்வளவு ஜல்லி இருக்குன்னு சொல்லிட்டு இத்தனை எம்எம்ல இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டா கணக்கு கொடுக்கணும். ஆனால் இந்த 500 கோடி ரூபாய்க்கு இந்த இன்டீரியர் சாலை, அதாவது பிரதான சாலைகள், உட்புற சாலைகள், அதாவது காங்கிரீட் சாலைகளும் தார் சாலைகளாகும். இதை பாத்தீங்கன்னா முழுமையாக, அதாவது எங்களுக்கு தகவல் அடிப்படையில் சொல்ற முழுமையான அளவிற்கு ஆய்வு செய்யாமல் அந்த அடிப்படையில் அண்ணா யூனிவர்சிட்டில ஏதோ ஒரு ப்ரொஃபஸரை வச்சு ஒரு சர்டிபிகேட்டை வாங்கி அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகள் நடந்ததா இன்றைக்கு ஒரு தகவல் இன்னைக்கு சென்னையிலும் சரி, அதே போல இன்றைக்கு சமூக வலைதளங்கள் உலா வருகின்ற சூழ்நிலையில் இது குறித்து டிஜிபியிடமும் டிவிஎஸ்சிடம் புகார் செய்யப்பட்டதா தெரிவிக்கப்படுகிறது. எனவே இது குறித்து அந்த உண்மை நிலை என்ன, 500 கோடியில எத்தனை அளவுக்கு இந்த உட்புற சாலைகள் அமைக்கப்பட்டது, யார் அதற்கு சான்றிதழ் கொடுத்தது, எனவே இதுல என்னென்ன இந்த முறைகேடு செய்யப்பட்டதா சொல்லப்படுகிறது உண்மையா என்பது குறித்து சென்னை மாநகராட்சி, ஏன்னா இது பொதுமக்களுடைய வரிப்பணம் என்று சொல்லும் போது ஒரு சாலை தரமாக அமைக்கப்பட என்பதுதான் ஒட்டுமொத்த எண்ணமும் கூட. அதை மலைக்கே பாத்தீங்க நீங்க, எல்லா சாலைகளும் பிச்சுட்டு போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்டாண்டர்டைஸ் இல்லாம ஒரு உட்புற சாலையும் இந்த பிரதான சாலைகள் அமைக்கப்படும், காங்கிரீட் சாலையும் இந்த தார் சாலைகள் அமைக்கப்படுகிற நிலையில அதுக்கு தர சான்றிதழ் கொடுக்கின்ற பொறுப்பு யார்? அவர்களை விட்டுட்டு ஒரு தேவையில்லாத ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு ப்ரொஃபஸரை வச்சு ஒரு சர்டிபிகேட் வாங்கி அந்த 500 கோடி ரூபாய் வெளியிட்டது உண்மையா? ஏன்னா இது குறித்து மாநகராட்சி விளக்க மக்களுக்கு தர வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.